சினிமாவும் இலக்கியமும் இவரின் கண்கள் என்று சொல்லலாம். ரசிக பார்வை, மூவலூர் ராமாமிர்தம் வாழும் பணியும், பெண் என்னும் பகடைக்காய் போன்றன இவரின் முக்கிய படைப்புகளாகும். பெண்ணிய நோக்கில் மட்டுமே எழுதிய படைப்பாளி ராஜம் கிருஷ்ணன் என்ற இவரின் கட்டுரையையும் நீங்கள் இணையத்தில் வாசிக்கலாம். பெண்ணே பேசுபொருள் என்ற பொருண்மையில் ராஜம் கிருஷ்ணன் குறித்தான உரையை வழங்க ஜீவசுந்தரி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எப்போவுமே நான் எந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாலும் கடைசி பேச்சாளர் நான் தான். அது அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ அப்படி அமையும் ஆனால் பரவாயில்ல, கொஞ்சம் ஆடியன்ஸ் இருக்கீங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், உண்மை. ராஜம் கிருஷ்ணன் மட்டும் இல்லை, இந்த 3 ஆளுமைகளில் நான் ஹெப்சிபாவை நேரடியாக சந்தித்தது இல்லை. நான் மற்ற 2 பேரையும் சந்திச்சிருக்கேன். அநேகமாக லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தியினுடைய கடைசி இன்டர்வியூ நான் எடுத்தது தான் 2000ஆம் ஆண்டு 6ஆம் திணைக்காக எடுத்தது. ஆனால் அதனுடைய பிரதி கூட எங்கிட்ட கிடையாது, ஏன்னா 6ஆம் திணையே இல்லை. அதனால் அதுக்காக வேலை செய்த எதுவுமே என் வசம் இல்லாமல் போனது ஒரு பெரிய துரதிர்ஷ்டம். அதனால் அவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கேன். மங்கை சொன்ன மாதிரி அந்த வீட்டு சேர் மட்டும் இல்லை, ஒரு அற்புதமான ஊஞ்சல் இருக்குது. அந்த ஊஞ்சலில் உட்காந்து தான் அவங்க அந்த இன்டர்வியூ கொடுத்தாங்க. நானும் ஒரு ஓரமாக அந்த ஊஞ்சலில் தான் உட்காந்துருந்தேன். அதனால் அந்த ஊஞ்சலில் அப்படியே ஊசலாட்டம் மாதிரி ஆடிக்கிட்டே அவங்க பேசினது எனக்கு கண் முன்னாலே இருக்கும். அது மாதிரி அழகு பற்றியும் சொன்னாங்க. அவ்வளோ அழகு அவங்க உண்மையிலேயே பொதுவாக நம்ம அழகு அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே வர்றதில்லை, ஆனால் அதை சொல்லாமல் இருக்க முடியாது. அது மாதிரி ஒன்று. அது மாதிரி பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பாரதி சொன்னாங்க இல்லையா, பாட்டியை பற்றி எதுவும் தெரியாதுன்னு. அது உண்மைதான். அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற பெண்களை பற்றி யாருக்குமே தெரியாது. எங்கள் அம்மாவை பற்றி எங்கள் அப்பா சொல்லுவாங்க எப்போவும், அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா, அம்மாவுக்கு முந்திரி பருப்பு பிடிக்கும் அப்படின்வாங்க. அதனால் வீட்டில் அல்வா, எங்கள் அம்மா ரொம்ப அல்வாவும் நல்லா கிண்டுவாங்க. அல்வா கிண்ட நிறையா முந்திரி பருப்பு இருக்கும். அப்பா அம்மாவுக்கு முந்திரி பருப்பு பிடிக்கும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள்லாம் யாருமே முந்திரி பருப்பு சாப்பிட மாட்டோம், எடுத்து அம்மாவுக்குன்னு கொடுப்போம். ரொம்ப வருஷம் அம்மாவுக்கு முந்திரி பருப்பு தான் பிடிக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்கள் மண்டையில் ஏறிடுச்சு. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு தோசை பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியல. நான் இது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் தோசையை சுட்டதில்லை. ஒரு 7-8 பேருக்கு தோசை சுடுறது கஷ்டம். அதனால் எங்கள் வீட்டில் ஒரே அடியாக இட்லியை வச்சுருவாங்க. நாங்களாம் இட்லியை தான் சாப்பிடுவோம். அப்படி தான் வளர்ந்துருக்கோம். எங்கள் அம்மா வீட்டுக்கு எங்கள் அம்மா என் வீட்டுக்கு ஒரு வாரம் இருந்தாங்க. அப்போ தோசை சுட்டு கொடுக்க சொல்லி கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, சின்னதாக ஒரு தோசை கொடுன்னாங்க. எனக்கு சின்னதுன்னா என்னென்னு புரியலைங்க. சின்னதுன்னா அவங்க அளவு சிறிய வட்டத்தை சொல்கிறாங்களா இல்லை மெல்லிசான தோசையா எனக்கு புரியல. அதனால நான் மெல்லிசா ஐயோ இது இல்லை, நான் சின்னதாக கேட்டேன் அப்படிங்க. சின்னதுன்னா என்னம்மா அப்படின்னு கேட்டால், ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தடியாகவும் இருக்கக்கூடாது, அதுக்கும் நடுத்தரமாக ஒரு அளவுலேயும் சின்னதாக இருக்கணும், ஊத்தப்பம் மாதிரியும் இருக்கக்கூடாது சின்ன தோசைன்னா அப்படின்னாங்க. தெரியலல்ல நமக்கு எங்கள் அம்மாவுக்கு 85 வயசாச்சு. அப்போ அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது கூட அவங்க சொல்லாமல் தானே வாழ்கிறவங்க. அப்படி தான் எல்லா பெண்களுடைய வாழ்க்கையுமே இங்கே இருக்குது. இப்போ நூற்றாண்டு அப்படின்னு சொல்லும்போது அவங்க வாழ்க்கையில் எவ்வளவோ அனுபவங்கள் அதெல்லாம் இருக்குது. நான் இவங்க ராஜகிருஷ்ணனோட ரொம்ப நெருக்கமாக பழகிற சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. அதிகமாக திட்டு வாங்கின ஆள் நான் தான் இருப்பேன் அவங்கக்கிட்ட அந்த ஆமாம். அதுக்கு முன்னாடி நான் அவங்களுடைய விருப்பம் இல்லை, எங்கள் எல்லாருக்குமே அது விருப்பம் இல்லை. அது ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு ஊவா முள்ளைன்னு சொல்லுவாங்க. அப்படி உறுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னாக்கா, ராஜம் கிருஷ்ணன் இருக்கும்போதே இறுதியாக அவங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணும். அதுவும் இல்லாமல் அந்த மருத்துவமனையில் அவங்கள கவனிச்சுக்கிட்டாங்க. ஒரு 15 செவிலியர்களும் கொஞ்சம் இந்த ஆயாமார்கள் டெய்லி சாப்பாடு ஊட்டுறது, அவங்கள குளிக்க வைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சவங்க அவங்க அப்போ அவங்களுக்கான ஒரு பாராட்டு விழாவை
இப்போ பேசிட்டு போனாங்க இல்லையா பாரதி, அவங்க ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, பாரதியும் சந்திரவும் சேர்ந்து வந்து. அது ராணி சீதை சாரி நம்ம ராஜரத்னம் அரங்கில் வந்து நடந்தது. அதுக்கு வந்து நாங்களாம் முன்னாடியே போயிட்டோம். போயிட்டு நாங்கள் அங்கே போன பிறகு தான் முடிவு பண்ணோம். நாங்கள் வந்து நான், கீதா, மங்கை, கல்பனா, ரேவதி எல்லோரும் சேர்ந்து வந்து அந்த மண்ணகத்து பூந்துளிகள் நாவல்லேருந்து ஒரு சில பகுதி, ரொம்ப நேரம்லாம் இல்லை, ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் நடத்தினோம். பாடல்கள், சில வசனங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து. இன்னொன்று வந்து பாதையில் பதிந்த அடிகள், மணலூர் மணியம்மையை பற்றிய நூல் அது. அதுலேருந்து சில பாடல்கள் அதெல்லாம் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ வந்து அவங்கள ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வராங்க, ஆம்புலன்ஸில் வந்து அந்த ஸ்ட்ரெச்சிலே கொண்டு வந்து கீழே உட்கார வச்சுட்டாங்க. அவங்களாம் வந்துட்டாங்க. ராஜகிருஷ்ணன் கவனிச்சிட்ருக்காங்க இந்த நடத்துறது எல்லாம். நடத்தி முடித்து ஒரு திரையிடல் ஒன்று பாரதி வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அது ஜெயா டிவியில் ஒரு நிகழ்ச்சி வந்து அல்லி தர்பார் அப்படின்னு சொல்லி அந்த அல்லி தர்பார் அந்த ஒரு சின்ன இன்டர்வியூ தான். அது முடிஞ்சதும் ஒரு இந்த பாக்ஸிங் பண்டில் ஒன்று தொங்க விட்டுருப்பாங்க இல்லையா, அதை வந்து தொங்க விட்டுருப்பாங்க குத்தணும். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு பெண்கள் தொடர்பாக முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த நேர்காணல் காண்றவங்க கேட்குறாங்க. அதுக்கு இவங்க பதில் சொல்கிறாங்க பெண்கள் மீது இருக்கக்கூடிய எல்லா அடக்குமுறைகளும் ஒழிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லி குத்தணும், 3 தடவை குத்தணும். அப்படி குத்தணும். அந்த திரையிடல் முடிஞ்சது. அடுத்த செகண்ட் கீழேருந்து ஒரு பெரிய ஓலம் அழுகை ஒலி. ராஜகிருஷ்ணன் அழறாங்க, கதறி அழறாங்க. எங்களால் தாங்கவே முடியல. அரங்க சுற்றி பார்த்தா எல்லார் கண்ணிலையும் கண்ணீர். அதை பார்க்கவே முடியல, அவங்கள யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படி தொடர்ந்து ஒரு சில நிமிடங்களுக்கு அந்த அழுகை இப்போ எனக்கு காதில் ஒழிச்சிட்டே இருக்கு. அது தாங்க முடியாத ஒரு வேதனை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க நிறைய பேர் அரங்கை விட்டு வெளியில் போயிட்டாங்க, ஆண்கள்லாம் அதுக்கப்புறம் அவங்க அழுது ஓஞ்சு அதுக்கு பிறகு தான் அவங்கள மேடையில் கொண்டு உட்கார வைக்கிறாங்க. அவங்களுக்கு பேசலாம் முடியாமல் ஆயிடுச்சு. அவங்க எதுக்காக அழுதாங்க அப்படிங்கிறது நமக்கு இப்போ வரைக்கும் அது உறுத்திட்டே இருக்கிற ஒரு விஷயம். அப்போ கடைசியாக அதை பார்த்தாங்க, அது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. பெண்கள் மீதான அத்தனை அடக்குமுறைகளும் ஒழிய வேண்டும்னு சொல்லி குத்துறாங்கல்ல, அதுதான் அவங்க மனசுக்குள்ளே இருந்ததை நாங்கள் இப்போ யோசிக்கிறோம். நானும் பாரதி கூட அன்றைக்கி பேசும்போது அப்போது இன்னமும் ஒழியவில்லை. அவங்க எப்போவுமே சொல்லுவாங்க, ஏண்டி நான் அந்த காலத்தில் என்ன கஷ்டங்களை அனுபவிச்சனோ அப்படியே இருக்கடி அப்படின்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு எனக்கும் ரொம்ப சில ஒற்றுமைகள்லாம் இருக்குது. ராஜகிருஷ்ணனுக்கும் எனக்கு, அவங்கெல்லாம் பேராசிரியர்கள். நான் 8ஆம் கிளாஸ் தங்க படித்தேன், ரொம்பலாம் படிக்கல. அது ராஜகிருஷ்ணனுக்கு தெரியும். ஏண்டி அதுதான் சொல்லுவாங்க, நான் தான் அப்படி இருந்தேன், நீ மாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால என் மேலே ரொம்ப ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் உண்டு. நான் படித்தேன், அதுக்கப்புறம் எழுதினேன், அதெல்லாம் என்னுடைய சொந்த முயற்சி. என் குடும்பம்லாம் என்னை படிக்க வைக்கல, எனக்கு வேலை வாங்கி கொடுக்கல, எதுவும் செய்யலை. எங்கள் வீட்லேயும் ஏன்னா 4 ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. அவங்களுடைய முன்னேற்றம் தான். ஏன்னா ராஜகிருஷ்ணனுடைய தலைமுறை என்ன, அவர்கள் பிறந்த ஆண்டு என்ன, அதே தான் எனக்கும். அப்போது நிறைய போராட்டங்களை எதிர்கொண்டு தான் நாங்களும் இங்கே நிற்கிறோம். அப்போ அதனால் என் மேலே ரொம்ப பிரியம் உண்டு அவங்களுக்கு. நான் அந்த NFIWக்காக வேலை செய்யும்போது முழு நேர ஊழியர் நான் கட்சியிலையும் அதுலேயும் அப்புறம் அதெல்லாம் தூக்கி போட்டு வெளியில் வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் ஊரெல்லாம் சுற்றிட்டு தாம்பரம் பக்கம் போனேன். எனக்கு கையில் காசு இருக்காது, சாப்பிட முடியாது. நாங்கள் சாப்பிட்றது அப்படின்னா ஒரு டீயோ ஒரு பன்னோ, அவ்வளோதான். இதை சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் மக்கள் பணியை ஆற்றியிருக்கிறோம், பெண்களுக்கான முன்னேற்றத்தை முன்னெடுத்து சென்றிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். நான் அப்போது நான் சாப்பாட்டுக்காகவே போயிருக்கேன் பல முறை. என்னை பார்த்து ஓன்னு பேயா அடிக்கிற வெயிலெல்லாம் போவேன். என்னை தலையில் குட்டாத குறையா என்னை திட்டுவாங்க, ஏண்டி இப்படி வர அப்படின்வாங்க. உடனே அவர் கிருஷ்ணன் இருப்பார், அவர் சொல்லுவார், இவங்க ராஜகிருஷ்ணன் பேச்சு எங்களுக்கெல்லாம் தெரியும், பட 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 படன்னு புரியுவாங்க. அப்பளம் பிடிச்ச மாதிரி தான் மெதுவெல்லாம் பேச மாட்டாங்க, அப்படி புரிஞ்சு தள்ளுவாங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசுவாங்க. ஆனால் அதுக்கு நேர்மாறு கிருஷ்ணன் மென்மையாக பேசுவார். அவங்க திட்டி முடித்ததும், நீ உட்கார், திட்டிட்டியா போய் சாப்பாடு எடுத்து வை அவளுக்கு, அதான் திட்டிட்டு போய் சாப்பாடு எடுத்து வைப்பாங்க.
இது ஒரு நாள் 2 நாள் பல முறை நடந்திருக்கு அப்படி ஒரு தாயன்போட தான், அப்படி தான் சொல்லணும். எங்கள் அம்மா கூட அப்படியெல்லாம் கேட்டது கிடையாது என்ன. அப்படியெல்லாம் வழி நடத்தின ஒருத்தவங்க நான் அவங்க அப்படியெல்லாம் எல்லோருக்குமே அப்படியெல்லாம் செஞ்சவங்க. அவங்களுடைய கடைசி காலங்கிறது எங்களுக்கு யோசித்தா ரொம்ப எதையோ யோசிக்க வைக்கும் அப்படி இந்த 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 அனுபவங்கள் தவிர்த்து உங்களுடைய படைப்புகள் அப்படின்னு சொல்லி வரும்போது எந்த ஒரு படைப்புலையும் பெண்ணை குறிப்பிடாமல் ஒரு படைப்பும் இல்லை. அது நாவல்களாக இருக்கலாம், சிறுகதைகளாக இருக்கலாம், கட்டுரைகளாக இருக்கலாம், நாடகங்களாக இருக்கலாம். எல்லாமே பெண்கள் தான். பேர் அந்த கதாபாத்திரங்களுக்கு இங்கே ருக்குமணியாக இருக்கலாம், பொன்னாச்சியாக இருக்கலாம், மருதாம்பாளாக இருக்கலாம், வேறு வேறு பேர்களில் இருக்கலாம், மதுராம்பாளாக இருக்கலாம். இப்படி பெயர்கள் மாறுமே தவிர எல்லோருடைய பிரச்சனைகளும் ஒன்றா தான் இருந்துச்சு. அதெல்லாம் மாறவே இல்லை ஆனால் சில பேருக்கு நான் இப்போ கூட ஆண்கள்கிட்ட கேட்குறேன், ராஜகிருஷ்ணன் நாவல்களை அதிகமாக பார்த்தவர்கள் நம்மளே மாதிரி பெண்களாக தான் இருக்காங்க. ஆண்கள் அதிகமாக படிக்கலை ஒரு நாவல்களையோ சிறுகதைகளையோ ரொம்ப குறைவாக தான் படிச்சிருக்கிறாங்க ஏன் அப்படின்னு எனக்கு தோணும் அந்த கேள்வி. நான் பல பேர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கேன். இப்போ சமீபத்தில் கூட திருநெல்வேலி போனப்போ தமிழ்ச்செல்வர்கிட்ட கேட்டேன், நான் படித்ததே இல்லைங்கிறேன். எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் நான் போனது சாவுக்கு, அதனால் அவர் சும்மா விட்டுட்டு வந்துட்டேன். நாகநாதன் இறந்து போயிட்டார், அதுக்காக போயிருந்தேன். நாங்களாம் போய் ஹோட்டலில் சாப்பிட போகிறோம், படித்ததே இல்லைங்கிறாரு. அவ்வளோ புக்ஸ், பெரிய லைப்ரரி வீட்டில் வச்சுருக்காரு. பெண்ணியவாதின்னு தன்னை சொல்லிக் கொள்கிறாரு, பெண்ணிய எழுத்தாளர்னு சொல்லிக்கிறாங்க, பெண்களுக்கு ஆதரவாக இருக்கிறதா சொல்கிறாங்க. தமிழின் முதல் பெண்ணி எழுத்தாளர் என்று அறியப்பட்ட ராஜகிருஷ்ணனை படித்ததில்லைன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதனால தான் இப்போ சமீபத்தில் எழுதின புத்தகத்தில் அவரை ஒரு குத்தி தான் எழுதியிருக்கேன். அவர் பதில் சொல்லுவார், அது அண்ணன் தான் முதல்ல சொல்லுவார். ஆனால் ஏன் படிக்கலை அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருதில்லை, உங்களுக்கு வருதில்லை. ஏன் படிக்கலை அப்படின்னு எல்லாரும் படிக்கிறாங்க. அப்போ ஏன் படிக்கலை அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. அவர் எழுதவும் செஞ்சுருக்காரு. அதை தான் தொகுத்த அந்த 19ஆம் நூற்றாண்டின் முதல் தடங் அப்படின்னு சொல்லிட்டு முதல் 50 ஆண்டுகள், சிறுகதையின் 50 ஆண்டுகள்னு வரும்போது எப்படி வராமல் இருக்க முடியும் ராஜகிருஷ்ணன் அப்படிங்கிற கேள்வி நமக்கு இயல்பாகவே வரும். நான் இல்லை, நீங்களும் கூட கேட்கலாம், எல்லோரும் கேட்கலாம், தப்பே கிடையாது. அப்படியான ஒரு பிரச்சனைக்குரிய, எப்போவுமே அவங்க பிரச்சனைகளை சந்திக்கிற ஒருத்தவங்க தான். கடைசியாக அவங்களையும் ஒரு இன்டர்வியூ நான் பண்ணியிருக்கேன் 2000ஆம் ஆண்டில். அந்த இன்டர்வியூவே இதில் சேர்த்துருக்கேன் இந்த நூலில் அதில் அவங்களுக்கு எவ்வளவு ஆதங்கங்கள் தெரியுமா. அந்த நேரம் கிருஷ்ணன் படுத்த படுக்கை ஆகிட்டார். அப்போ அவரை கவனிச்சுட்டு என்கிட்ட பேசுகிறாங்க. 5 மணி நேரம் பேசியிருக்காங்க என்கிட்ட இந்த இன்டர்வியூக்காக. அவ்வளோ கோபமாக பேசினாங்க. அதில் அவ்வளோ கோபம் கொப்பளிக்கிறது. தி ஜானகிராமன்னு அவ்வளோ திட்டினாங்க. கடைசியில் சொன்னாங்க, அவன் பேரை போடாதுன்னு. அவன் பேரை போடாமல் எழுதினாங்க. நீங்கள் சொல்லலைன்னாலும் அவரை தான் திட்டிங்க நீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும், சரி நீங்கள் சொன்னதுக்காக நான் போடலை அப்படின்னு சொன்னேன் நான் ஏன்னா அவ்வளோ கோபம் அவங்களுக்கு இந்த ஆண் எழுத்தாளர்கள் அப்படின்னு ஏன்னா அந்த ஆண் எழுத்தாளர்கள் யாரும் அவங்களை ஏற்றுக்கவும் இல்லை அந்த காலகட்டத்தில் அதனால் இது எல்லோருக்கும் தெரிஞ்ச ரகசியம்னு வச்சுக்கோங்களேன், தனியாக ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்போது அவங்களுடைய படைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்னுடைய டாப்பிக்கே வேறு. நான் இதெல்லாம் பேசிகிட்ருக்கேன் இவங்களாம் சொன்னதுனால நான் அதை சொல்ல வேண்டியதாக போச்சு சில விஷயங்கள்லாம் இந்த கரிப்பு மணிகள்லேருந்தே நான் வரேன். நான் கரிப்பு மணிகளில் உப்பள தொழிலாளர்களை பற்றி எழுதுகிறாங்க. அவங்க போய் கள ஆய்வு முடித்து அந்த நாவலை எழுதுகிற அந்த காலகட்டத்தில் உப்பளத்தில் வேலை செய்யக்கூடிய ஆண்களுக்கு 6 ரூபாய் கூலி, பெண்களுக்கு 4 ரூபா 40 காசு. அந்த 40 காசு கூட கொடுக்க மாட்டாங்க, வெறும் 4 ரூபாய் தான் கொடுப்பான் அப்படின்னு அவங்க எழுதுகிறாங்க. ஏன் அது முழுசாக தான் கொடுத்தா என்ன, 40 காசு என்ன பெரிய 4-10 பைசா. அப்போ அதை கொடுக்கறதுக்கு கூட முடியல. குழந்தைகளுக்கு இன்னும் குறைவு. குழந்தைகள், ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள் வேலை செய்கிறாங்க. அதில் ஆண் குழந்தைகளுக்கு 3 ரூபா, பெண் குழந்தைகளுக்கு 2 ரூபா. இந்த ஊதிய வேறுபாடுங்கிறது எவ்வளோ மோசமான விஷயம் அப்படிங்கிறது அதில் அவ்வளோ குறிப்பிட்டு இவ்வளோக்கும் அப்போவே தொழிற்சங்கங்கள்லாம் இருந்தது.
தொழிற்சங்கங்கள் இருந்தும் கூட இதுதான் நிலைமையாக இருக்கு. அந்த உப்பளத்தில் வேலை செய்யும்போது அந்த கண்ணை பறிக்கும் வெளிச்சம் இருக்குல்ல, அந்த வெண்மை, வண்ணங்களற்ற ஒரு தன்மை அப்படின்னு கூட அவங்க எழுதுவாங்க. அதை வந்து வெள்ளை கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் பார்க்கும்போது ரொம்ப சீக்கிரம் கண் பார்வை போயிடும். அதில் அந்த நாவலில் வர ஆண் மூத்தவருக்கு வந்து கண் பார்வை போயிடுது. அது சொல்கிறாங்க, களத்தில் இட்டதை தடவி பார்த்து தான் எடுத்து சாப்பிட வேண்டிய நிலைமை. அப்போ வந்து இந்த உப்பளத்தில் உப்பை பாத்தி கட்டுறது, அந்த நீர் பாய்ச்சறதுங்கிறது வேலையை கடந்து அதெல்லாம் செய்ய முடியல. அதனால் அந்த ஜிப்சம் சுரண்டி எடுக்கிற வேலை, ஜிப்சத்தை எடுத்து கையில் கொடுத்து நீ அதை எடுத்துகிட்டு போய் போடணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கையில் அந்த ஜிப்சத்தை பேர்த்து எடுத்து கையில் வைக்கும்போது முள்ளை எடுத்து கையில் வைத்ததாக உணர்ந்ததாக அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா முள்ளை போல் அது குத்தும் கையில் எடுத்து கொண்டு போகும்போது. போகிற பாத்திக்கு வழி தெரியல, சறுக்கி விழுந்துடுறாரு. உடனே நீ வேலைக்கு வர வேண்டான்றாங்க. அப்போ அவருடைய மனைவி தான் அந்த குடும்பத்தை சுமக்க வேண்டிய நிலை வருது. அவர் வீட்டோடு இருக்கார், கண்டு தெரியாதவர். கண் பார்வை தெரியுது, ஆனால் வேலை செய்ய முடியாது. உப்பளத்தில் போய் இன்னும் மோசமாக கண் பார்வை பறிபோகக்கூடிய நிலை இருக்கிறது அப்படின்னு இதை விட விளக்க முடியாது. உப்பளத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுடைய நிலைமை என்னவாகும் அப்படிங்கிறது வந்து அதில் நடக்கிற அந்த பெண்களுக்கு நடக்கக்கூடிய பாலியல் சுரண்டல்கள், அங்கே வேலை செய்யக்கூடிய ஆண்களால் அங்கே வேலை செய்யக்கூடிய பெண்கள், இளம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பாலியல் சீண்டல்கள், பாலியல் தொந்தரவுகள் எல்லாமே இருக்குது அதில் வந்து. அது எல்லாமே ரொம்ப விரிவாக பதிவு செய்யப்பட்ட ஒரு நாவலாக அது இருக்குது. அடுத்து வந்து அலைவாய்க்கரையில் நாவலில் பார்த்திங்கன்னா அது வந்து மீனவர்களுக்கான மத மோதலாகவும் மீனவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய கூலி பிரச்சனை எல்லாமே வந்தாலும் கூட அதில் பெண்கள் அதிகம் இல்லை. ஒரே ஒரு பெண் பாத்திரம் மட்டும்தான். அது கூட கொஞ்ச நேரமே வந்து கடந்து போகிறதாகத்தான் இயற்கை தவிர அது ஒரு பெரிய பாத்திரமாக நம்ம சொல்ல முடியாது. வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு நாவலில் தான் பெண் வந்து இல்லைன்னு நான் நினைக்கிறேன். வந்து மீதி எல்லா நாவல்கள்லேயும் பெண்கள் இருக்கிறாங்க. அதில் வந்து வீடுன்னு ஒரு நாவல் இருக்குது. அவங்க வந்து சோவியத் ரஷ்யாவுக்கு இந்த நேரு விருது பெற்ற பிறகு வந்து எழுதினது. அங்கே சோவியத் ரஷ்யாவில் உள்ள பெண்களை பார்த்த பிறகு அவங்களுக்கு சோவியத் யூனியனாக இருக்கப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய பொது சமையலறைகள், குழந்தைகளை கவனித்துக் கொள்வதற்கான பொது காப்பகங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதை பற்றி அவங்க நேரில் பேசுகிறது கேட்கணும். வந்து அவ்வளோ ஒரு உற்சாகமாக அதை பேசினாங்க. வந்து அதே நேரம் சோவியத் யூனியன் உடைந்து சிதறிய போது அவங்க அவ்வளவு கலக்கமாக பேசுனதையும் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்க நேரில் போய் பார்த்துட்டு வந்தவங்க. அது இல்லாமல் போயிடுச்சு. அங்கே உள்ள பெண்களும் வந்து நம்மளை மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து எல்லா நாடும் மாதிரி அதுவும் ஆயிடுச்சு. அங்கே உள்ள பெண்களுக்கும் இனி வந்து இரட்டை சுமை தான், அவங்களும் எல்லா வேலையும் அவங்கவுங்களே செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நுணுக்கமாக அதை வந்து சொல்லுவாங்க. வந்து அது மாதிரி அவங்க அங்கே போயிட்டு வந்த பிறகு தான், அங்கே உள்ள பெண்களை பார்த்து வந்த பிறகு, அவர்களோடு பேசிட்டு வந்த பிறகு தான் இங்கே வீடுன்னு ஒரு நாவல் எழுதுகிறாங்க. வந்து அந்த வீடு நாவலின் கதாநாயகி சின்ன பெண்ணெலாம் இல்லை, ஒரு நடுத்தர வயது பெண்மணி. கிட்டத்தட்ட திருமணம் முடிந்து 28 ஆண்டுகளுக்கு பிறகு தேவி என்ற அந்த கதாபாத்திரம் வந்து 28 ஆண்டுகளுக்கு பிறகு வீட்டை விட்டு வெளியேறுகிறார். ஏன்னா குடும்பம் என்பது எப்படி ஒரு சிறையாக பெண்களை கட்டி வைத்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நுட்பமாக அந்த நாவல் வந்து பேசும். அந்த நாவல் அவங்க எப்போ விழிச்சிக்கிறாங்கன்னா, ஒரு இளம் பெண் ரஞ்சலிங்கிற ஒரு கதாபாத்திரம் அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது தான் அவள் வந்து ஒரு மாணவியாக, ஆய்வாளராக இப்படியெல்லாம் இருக்கா. அவங்களுக்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெண்ணாகவும் அவள் இருக்காள். ஆனால் அவளும் வந்து பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு மருத்துவமனையெல்லாம் அனுமதிக்கப்பட்ட பிறகு வந்து தான் இவங்க பாதுகாப்பில் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து அவளுடைய பேச்சு, அவள் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் இவங்களுடைய பார்வையை விரிவடைய வைக்குது. வந்து இந்த குடும்பத்தில் நாள்தோறும் உழைத்தாலும் கூட நமக்கு எந்த மரியாதையும் இல்லை, யாருமே மதிக்கிறது இல்லை. அது மகனோ மகளோ கணவரோ எல்லாருமே வந்து ஒரு சம்பளம் இல்லாத, ஊதியம் இல்லாத வேலைக்காரர்களாக தனி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இப்போவும் இருக்கும், இப்போவும் தனி இருக்கும். அப்போ வந்து அதை வந்து அவ்வளவு நுட்பமாக அந்த நாவல் வந்து பேசுது. இந்த மாதிரி பல நாவல்களில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. சர்வசாதாரணமாக உடனே முறிச்சிட்டு போகலை.
இந்த மாதிரி நீண்ட ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தின பிறகு தான் அவங்க வெளியேறாங்க. ஏன்னா வீடுங்கிறது எவ்வளோ பெரிய மோசமான ஒரு நிறுவனமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து அந்த அந்த நாவல்கள் எல்லாமே ரொம்ப விரிவாக பேசுது. பல நாவல்கள் இருக்குது. இதுக்கப்புறம் ராஜகிருஷ்ணனுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க நம்ம எழுத்தாளர்கள் தான். இந்த எல்லா பொம்பளையும் வீட்டை விட்டு ஓடி போயிடுவா, குடும்பத்தை கவனிக்க மாட்டா, அந்த அம்மா எழுதுகிற நாவல்லாம் அப்படின்னு வந்து ஒரு பேர் வந்துருச்சு. வந்து அவங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரி இன்னொரு நாவலும் எழுதினாங்க வந்து சூறாவளி அடங்கிய பிறகு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதில் வந்து இதே மாதிரி தான் கணவன் மனைவி ஓயாத சண்டைகள், சச்சரவுகள், புரிந்து கொள்ளாமை, இதற்கெல்லாம் பிறகு அந்த பெண் வந்து வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாங்க. வழக்கம் போல் அவங்க நாவலில் வர மாதிரியே மற்றவங்க சொல்கிற மாதிரியே வழக்கம் போல் அவளும் வந்து வெளியேறிட்டா வந்து. ஏன்னா அவங்களுக்கான சுதந்திரத்தை நாடி போகிறதுங்கிறது மற்றவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது அதை வந்து சொல்லணும் நாம் வந்து. அப்போ வந்து சரி, இந்த கணவருக்கு கொஞ்சம் வந்து யோசித்து பார்க்குறாரு. பிரிஞ்சு போனவர் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு வந்து அப்புறம் பேசி திரும்ப அந்த அம்மா வீட்டுக்குள்ள மாதிரி வர மாதிரி ஒரு அந்த நாவல் அநேகமாக எழுத்தாளர்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா போனவர் திரும்பி வந்துட்டாங்கல்ல அப்படிங்கிறது வந்து. ஏன்னா அது மற்றவங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரியே ரொம்ப அழகாகவும் அதை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க வந்து. இதில் இந்த மாதிரி குடும்பம் அப்படிங்கிற கடந்துனாக்கா நீங்கள் கூட்டு குஞ்சுகள் பார்க்கும்போது வந்து அதில் வந்து பெண்களுடைய பங்களிப்பு இருந்தாலும் கூட அதில் இதே மாதிரி ஒரு குடும்பம் வருது, குடும்பத்தை வந்து எதிர்க்கிற ஒரு பெண் இருக்காங்க. ஆனால் வந்து அவங்க வந்து இந்த குழந்தை தொழிலாளர்கள் மீது ஒரு அக்கறை கொண்டவர்களாக இருக்கக்கூடிய ஒரு பெண். அவங்க வந்து அந்த குழந்தை தொழிலாளர்களுக்கு எப்படி அந்த தீப்பெட்டி தொழிலாகட்டும், பட்டாசு தொழிலில் வந்து இப்போ குழந்தைகள் எப்படி ரொம்ப சின்ன சின்ன குழந்தைங்கன்னா வேலைக்கு போகிறவங்க 5-6 வயசு குழந்தையெல்லாம் வந்து வேலைக்கு காலையிலேயே புள்ள பிடிக்கிற மாதிரி வேன் எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு கூட கதவை தட்டி பிள்ளைகளை இழுத்து வேனில் போட்டுட்டு அது தூங்கி கூட முழிச்சிருக்காது, அப்படியே தூங்கிக்கிட்டே போகும். பொதுவாக குழந்தைகள் வந்து ஒரு வெளியில் போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு பிரயாணம், அதுவும் வந்து ஒரு வேனோ பஸ்லேயோ போகிறாங்கன்னா விரும்புவாங்க. ஆனால் அந்த பிரயாணத்தை வெறுக்கக்கூடியவங்களாம் அந்த குழந்தைகள் வந்து இருக்காங்க வந்து. அப்படி காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடி அந்த பட்டாசு தொழிற்சாலைக்குள்ளே உள்ளே போயிட்டாக்க அங்கேயே பகலெல்லாம் வந்து தீப்பெட்டி கட்டை அடுக்கிறது, இல்லை வந்து பட்டாசுகளுக்கு மாத்திரை அந்த மருந்து நினைக்கிறது, இந்த மாதிரியான எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வந்து சேரும்போது சூரியனே பார்க்க முடியாது, இருட்டில் தான் வராங்க. அதில் வந்து அந்த சுடுசோறு சாப்பிட மாட்டோமான்னு அந்த குழந்தைகள் வந்து அவ்வளோ விரும்புவாங்க. என்ன தூக்கு சட்டியில் சோறு எடுத்துகிட்டு வருவாங்க, பழைய சோறு. காலையிலே அந்த சோத்தை திங்கணும், மத்தியானமும் அந்த பழைய சோறை திங்கணும், ராத்திரிக்காவது போய் அம்மா கையால் சுடுசோறு சாப்பிட மாட்டோமான்னு இவங்கெல்லாம் ஊரெல்லாம் சுற்றிட்டு அந்த வேன் வீட்டுக்கு போய் சேரும்போது இந்த குழந்தைக்கு தூக்கம் வந்துடும், சாப்பிடவே முடியாது, தூங்கி போயிடும். இதெல்லாம் அவ்வளோ நுட்பமாக வந்து அந்த நாவலில் வந்து பதிய வச்சுருக்காங்க. அந்த நாவலை கூட வந்து முற்பாக்கு எழுத்தாளர்கள் ஏற்றுக்கவே இல்லை. அதே காலத்தை பற்றி கூட அதை படிக்கலாம். ஆமாம், முற்போக்கு எழுத்தாளர்களே என்கிட்ட சொன்னாங்க அதெல்லாம் ஒரு நாவலா அப்படின்னு வந்து. நான் அந்த பகுதியிலேயே நிறைய பேர் முற்போக்கு எழுத்தாளர்கள் இருந்தாங்க, அவங்க எல்லாருமே சொன்னாங்க ஒட்டு மொத்தமாக வந்து. அப்போ வந்து ஏன் வந்து இது வந்து ஒரு உங்கள் சார்பில் தான் அவங்க எழுதியிருக்காங்க, தொழிலாளர்கள் பற்றி தான் எழுதியிருக்காங்க, குழந்தை தொழிலாளர், அது ஏன் அவங்களை ஈர்க்கலை அப்படிங்கிறது நமக்கு புரியலை வந்து. இலக்கியத்தரம் இல்லை, வாழ்க்கையே இலக்கியம்தான், வேற என்ன இலக்கியம்? இலக்கியத்தரம் இல்லாமல் எப்படி போகும்? அது உண்மையாக நடந்த நிகழ்வு. இங்கே வைப்பாருன்னு ஒன்று இருக்குது, காட்டாறு, அதில் வந்து தண்ணியே இருக்காது, மழை பெஞ்சால் வெள்ளம் வந்தால் ஆறு விருதுநகர்லாம் அப்படியே அடிச்சுக்கிட்டு போகும். வந்து அந்த வேன் வந்து ஆற்றோடு போயிடுது. இது இப்படி உண்மையாக நடந்ததை அவங்க நாவலாக எழுதினாங்க. அப்போ அது கூட இந்த முற்போக்கு எழுத்தாளர்களை அசைக்கவில்லையே என்று தான் வந்து நமக்கு தோன்றியது வந்து. ஆக இப்படியெல்லாம் எல்லோராலும் எதிர்க்கப்பட்ட ஒரு எழுத்தாளராக ராஜகிருஷ்ணன் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் நாம் வந்து இங்கே பதிவு செய்யணும் வந்து. அப்போ எப்போ தான் அவங்களை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா, இந்த மணலூர் மணியம்மை அப்படிங்கிறவங்கள போய் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டியில். அடுத்த தலைமுறையில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது அப்படி யாராவது இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி வந்து அவங்க யார், எங்கே பிறந்தாங்க, எப்படி கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்குள்ளே வந்தாங்க, எப்படி இயங்கினாங்க, என்னெல்லாம் அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் அந்த நாவல் வந்து பேசுது. அது வரலாற்றோடு தொடர்புடைய ஒரு நாவல் தான்.
அப்போது அந்த மணலூர் மணி வாலாம்பாளாக பிறந்த ஒரு பார்ப்பன பெண் மூன்றாந்தாரமாக நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த ஒரு வழக்குரைஞரை திருமணம் செய்து கொள்கிறார். நீண்ட வயது வித்தியாசம், கொஞ்சம் நெஞ்ச வயது வித்தியாசம், 18 வயசு 20 வயசு, ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கும் அப்போல்லாம் அந்த மாதிரி கல்யாணங்கள்லாம் வந்து. அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. ஆனால் இந்த பெண்ணுக்கு அவர் வந்து வீட்டில் படிக்க சொல்லிக் கொடுக்குறார். ஆங்கிலோ இந்திய பெண்களை வரவழைத்து ஆங்கிலம் சொல்லிக் கொடுப்பது, வீட்டுக்கு வரக்கூடிய ஆங்கில பத்திரிகைகளை படிக்க வைப்பது, இப்படியான பழக்கங்களை எல்லாம் அவர் ஏற்படுத்துகிறார். அதனால் வாசிப்பின் மீது அவருக்கு ஒரு ஆர்வம் ஏற்படுகிறது. ஆனால் அந்த வழக்கறிஞர் இறந்து போய்டுறார். இறந்து போன பிறகு வழக்கம் போல் வரும்ல சொத்து பிரச்சனை. பெண்ணுக்கு சொத்தை கொடுத்துடலாமா? அப்போது வந்து அந்த மாதிரி சொத்து பிரச்சனை வரும்போது அவர் எல்லாவற்றையும் விட்டு வெளியே வருகிறார். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து இந்த பார்ப்பனக்குடியில் பிறந்ததுனால இந்த சங்கராச்சாரியெல்லாம் வந்தால் போய் தரிசிக்க மாட்டோமா அப்படின்னு ஒரு ஆர்வம் வரும்ல. அப்படி ஒரு ஆர்வத்தின் பேரில் அவங்க வந்து போகிறாங்க இங்கே வந்தது. ஆனால் சங்கராச்சாரிகிட்டேருந்து அனுமதியும் கிடைக்கல. ஒரு கம்மநாட்டியை வந்து பார்க்கப்படாது சங்கராச்சாரி. கம்மநாட்டின்னா இந்த கைம்பெண்களை எங்கள் தஞ்சை மாவட்டத்தில் அப்படி கூப்பிடுவாங்க. அப்படி ஒரு பெயர் வைத்து அழைப்பது வழக்கம். அதனால் கம்மநாட்டிகளை பார்க்கப்படாது ஆச்சாரியால் அப்படின்னு விட்டார். அதனால் அவங்க வந்துட்டாங்க. ஒன்றை போய் நீ என்ன நான் என்னைய பார்க்குறது, இனி மூஞ்சிலே முழிக்க மாட்டாப்போ, எனக்கு இந்த சேலை கட்ட வேணாம் ஒன்றும் வேணான்னு தலையை முடியை கத்திரிச்சிக்கிட்டாங்க, வேட்டி கட்டிக்கிட்டாங்க, ஒரு ஜிப்பா போட்டுக்கிட்டாங்க. அப்போல்லாம் ஜிப்பா கிடையாது, குப்பாயன்னு பேர், அதுக்கு பேர் வந்து அந்த குப்பாயத்தை போட்டுக்கிட்டாங்க. காலர் இல்லாத சட்டைக்கு பேர் குப்பாயம். அப்படி ஒரு சட்டையை போட்டுக்கிட்டாங்க. சைக்கிள் பழகினாங்க. சைக்கிளில் போகிறது, இந்த துண்டு பிரசுரங்கள் எல்லாம் கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுக்கறது, ஆமாம் சிலம்பம் கற்றுக்கிறது, இதெல்லாம் மாதிரி எல்லாத்தையும் உடைச்சாங்க வந்து. நான் இந்த இடத்துல மூவலூர் ராமாமிர்தவை எப்போவும் நினச்சி பார்ப்பேன் வந்து. அவங்க வந்து கிராப் வெட்டிக்கிட்டது அப்படிங்கிறது வந்து அதுக்கு பின்னாடி ஒரு சரித்திரம் இருந்துச்சு வந்து. ஏன்னா அவங்க கூட சேலை கட்டை துறக்கவில்லை. இவங்க அவங்களையும் கடந்து 2 பேரும் சமகாலத்தவர்கள், 2 பேரும் சந்திச்சிருக்காங்க, எல்லாமே உண்டு. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து வேறு மாதிரி இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் இருந்துடலாமா? ஒரு பெண் வந்து படிச்சிடலாமா? படிக்கிறாங்க, எல்லா வேலைகளையும் செய்கிறாங்க. அங்கே உள்ள தலித் மக்களோடு இணைந்து வேலை செய்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஒன்றுமே கேட்கலிங்க. அவங்க தேர்தலில் நிற்கணும், சீட்டு கொடுங்கன்னு கேட்டாங்க. அவங்க ஏற்கனவே காங்கிரஸ்லலாம் இருந்திருக்காங்க, அங்கேருந்து அங்கே வந்தாங்க. சீட்டு கொடுக்க யாருக்கும் மனசு இல்லை, கட்சி விட்டு அனுப்பிட்டாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளும் அப்படித்தான் இருந்தன அப்படிங்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப வெளிப்படையாக. ஆனால் இதெல்லாம் படித்த பிறகு நான் எங்கள் தாத்தா கம்யூனிஸ்ட், இப்போ தான் நூற்றாண்டெல்லாம் முடிஞ்சுது. அவர்கிட்ட நான் கேட்டேன் வந்து, எங்கள் தாத்தா சொன்ன வார்த்தை எனக்கு அவ்வளோ கோபத்தின் உச்சிக்கு போனேன். நான் வந்து ஏன் அவங்கள வந்து இது மாதிரி சீட் கொடுத்தா என்ன? உடனே அவர் சொன்னார், அதெல்லாம் அடங்காப்படாரி பொம்பளை. எனக்கு பொம்பளைன்னு யாரையும் சொன்னாலே எனக்கு கோவம் வரும் வந்து. தாத்தா அப்படி சொல்கிறாரு, அது அடங்காப்படாரி பொம்பளை, கட்சிக்கெல்லாம் அடங்காது, தண்ணீர் விருப்பம் போல் செயல்படும், அதெல்லாம் கட்சிக்கெல்லாம் சரி வராது அப்படின்னு சொன்னார். அவர் கூட வந்து உதவியாளராக இருந்தவர் பின்னால் பத்திரிகையாளரான சின்ன குத்தூசி அவர்கள் வந்து, அவர் வந்து அவங்கள பற்றி நிறைய எங்களுக்கு வந்து அவர்கிட்ட கேட்டு நான் பல தகவல்களை அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் வந்து. அப்படி தான் அவங்கள வந்து, ஏன்னா அவங்களே சொல்ல விரும்பல். ஆனால் ராஜம் போய் பேசும்போது நிறைய பேர் கம்யூனிஸ்ட் தோழர்கள் நிறைய பேர் நிறைய தகவல்களை சொல்லியிருக்காங்க. அதன் பேரில் தான் அவங்க வந்து எழுதுகிறாங்க வந்து. இப்படி ஒரு பெண்ணுக்கும் பின்னாடி மிகப்பெரிய வரலாறுகள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. அதனால் தேடி தேடி தான் நம்ம வாசிக்கணும் வந்து. ரொம்ப நேரமாக பேசிட்டீங்க, எனக்கு பேச முடியல, அதனால் மன்னிச்சிக்கணும். நிறைய பெண்கள் நிறைய கதாபாத்திரங்களை பற்றி பேச வேண்டும் என்று ஆர்வம் இருக்கிறது. நிறைய நூல்கள் இப்போ கிடைக்குது. இப்போ வந்து பதிப்பிச்சிருக்கிறாங்க, போதி வனத்தில் வந்து நிறைய பதிச்சிருக்காங்க. ஸ்டோரிஸில் தொடர்ந்து பதிப்பிப்பாங்கன்னு நானே சொல்லிடுவேன்னு நினைக்கிறேன். இல்லையா நிவேதா? அந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கெல்லாம். அவங்க நாவல்கள் எல்லாம் படிங்க. எழுத்தாளர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு எழுத்தாளர் எழுதிய நாவல்கள். இப்போ நம்ம பெண்கள் கூட படிக்கலன்னா ஆண்கள் படிப்பாங்கன்னு எனக்கு தோணலை, இப்பயும் படிப்பாங்கன்னு எனக்கு தோணலை. அப்போ படிக்காதவங்க இப்போ படிச்சிட போகிறாங்க தலைமுறை கடந்து. அதனால் பெண்கள் படிப்போம். நான் பெண்களுக்கெல்லாம் அதான் சொல்கிறேன், படிங்க. சின்ன சின்ன நூல்லேருந்து ஆரம்பிங்க. நிறைய நூல்கள் இருக்குது.
எல்லாமே பெண் விடுதலையையும் பெண்களுக்கான சுயசார்பை சொல்லக்கூடிய நூல்களாகவும் இருக்கு. நன்றி, வணக்கம். ராஜம் கிருஷ்ணன் உடனான அனுபவங்களையும் ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் வாழ்வு குறித்தும் படைப்பு குறித்தும் உணர்ச்சி பூர்வமான உரையினை வழங்கிய தோழருக்கு நன்றி. இன்றைய இந்த நிகழ்வு என்பது இந்த 3 பேராளுமைகளை நாம் தெரிந்து கொண்டோம். அவர்களுடைய வாழ்வு குறித்தும் அவர்களுடைய படைப்புகளையும் தெரிந்து கொண்டோம். நிச்சயமாக உறங்க விடாது உங்களை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் சில நாட்களுக்கு இது குறித்தே நீங்கள் யோசிச்சிட்டே இருப்பீங்க. அவங்களுடைய படைப்புகளை குறித்தும் நீங்கள் வாசிக்க முற்படுவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது.